திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார். எங்கு போக வேண்டும்? ஆதிகேசவன் அதிர்ச்சியுடன் கேட்டார். வெளியே போய் கிராம அதிகாரியிடம் பேசி உனக்கு ஒரு குதிரையை சம்பாதித்துக்கொள். நாம் இருவரும் குழந்தையை நோக்கி போவோம். குமுதினி நாளையோ நாளை மறுநாளோ பஞ்சவன் மாதேவியிடம் பேசி இந்த செய்தியை பற்றி மேற்கொண்டு ஏதேனும் தகவல் இருந்தால் விசாரித்து உடனடியாக ஒரு ஆள் மூலம் குழந்தைக்கு அனுப்ப வேண்டும். குழந்தையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாம் பயணம் செய்வோம். என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா? ஆதிகேசவன் கேட்டார். கரூர் தேவர் குழந்தைக்கு அருகிலுள்ள கிராமத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை அவர் உடையாளூரில் அவர் மாளிகையிலேயே தங்கியிருக்கலாம். அப்படி இருப்பின் அவரை நேரே பார்த்து பேசிவிட்டு வர வேண்டும். இந்த காரியம் அத்தனை முக்கியம் என்று நினைக்கின்றீர்களா? முக்கியம்தான். அரசருக்கு ஆபத்தெனில் நாம் பரபரக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த அரசருக்கு ஆபத்து தரும் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? ஆதிகேசவன் பணிவாக கேட்டார். தெரியவில்லை ஆதிகேசவா. யார் செய்கிறார்கள், எவ்வளவு உக்கிரமாக செய்கிறார்கள் என்று புரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஆறுதலாக இருக்கிறது. அந்த ஆபத்து உதவி படைவீரரிடமிருந்து மதுராக கண்டராதி தேவர் தப்பித்து தகவல் அனுப்பியிருக்கிறார் என்பதே சந்தோஷமான சமாச்சாரமாக இருக்கின்றது. அந்த சதி செயலில் அவர் இல்லை என்பதை கேட்பதற்கு நிம்மதியாக இருக்கிறது. இரத்த பந்தமுள்ள உறவுகள் அபிச்சார ஹோமம் செய்தால் அது வேகமாக பலிக்கும். வெறும் எதிரிகள் செய்தால் சற்று தாமதமாகும். இது நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. உனக்கு புரியவில்லை ஆதிகேசவா. வேலை தெரிந்தவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை வெகு நிச்சயமாய் செய்து முடித்து விடுவார்கள். பிரம்மராயர் சொன்னார். நம் மன்னவர் சிறந்த சிவபக்தராயிற்றே. அவருடைய பக்தியையும் மீறி அவரை இந்த விஷயங்கள் தாக்கக்கூடும். காபந்து செய்ய கரூர் தேவர் போன்றவர்களால் தான் முடியும். யார் எங்கே செய்கிறார்கள் என்று தெரிந்து படையெடுத்து அழித்து விட்டால் அது இன்னொரு வித்தை. அதற்கு முன் இதை கரூர் தேவரிடம் போய் கேட்டுக்கொண்டு வந்து விடுகின்றோம். நீங்கள் ஒற்றை நாடிகள்தான் உறங்கி இருக்கின்றீர்கள். அதற்குள் மறுபடியும் கண் விழித்து விட்டீர்கள். உங்கள் உடல் நலத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டாமா? பிரம்மராயரை பார்த்து குமுதினி பிரியமாக கேட்டாள். எப்பொழுது அரசாங்க அதிகாரியாக பதவியேற்றனோ அப்பொழுதே நல்ல உணவும் நல்ல உறக்கமும் என்னை விட்டு நகர்ந்து விட்டன. மன்னவர் என்பவர் உறங்காமல் தன்னுடைய கடமைகளை ஓடியாடி செய்கிற பொழுது ஒரு அதிகாரி எப்படி உறங்க முடியும்? மன்னரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய வேலை. சோழ மக்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதை நான் சரிவர செய்துதான் ஆக வேண்டும். உறக்கமும் உணவும் எப்போதேனும் கிடைக்கும். அப்பொழுது அனுபவித்துக் கொள்ள வேண்டியதுதான். நான் சொன்னவற்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொண்டு பஞ்சவன் மாதேவி இதை பற்றி என்ன முடிவு செய்கிறார், எங்கு ஆள் அனுப்புகிறார் என்பதை சரியாக தெரிந்து எனக்கு தெரிவிக்க வேண்டும். நான் கரூர் தேவரிடம் போய் உட்கார்ந்திருக்கப் போகிறேன். அவராக பேச்சை ஆரம்பித்தால் விஷயத்தை சொல்லப் போகிறேன். இதற்கு நடுவே பஞ்சவனிலிருந்து யாராவது வந்தால் அவரை மடக்கி என்னவென்று விசாரிக்கப் போகிறேன். பிரம்மராயர் சொன்னார். இன்னொரு கேள்வி கேள் ஆதிகேசவா. இது உண்மைதானா என்று தெரிந்து கொள்வதற்கு நாம் யாரேனும் கொல்லிமலைக்கு அனுப்பினால் என்ன? அதுவும் நடக்கும். பிரம்மராயர் சொன்னார். நான் கொல்லிமலைக்கு போகட்டுமா? உனக்கு கொல்லிமலையை பற்றி ஒன்றும் தெரியாது என்று நினைக்கிறேன் ஆதிகேசவா. அது மிகவும் கடினமான மலை. உன்னைப்போல் தஞ்சாவூர் வயல்வெளியில் பிறந்து வளர்ந்தவர்கள் கொல்லிமலையில் ஏறி இறங்குவது என்பது கடினமானது. மலை ஏறுவதில் பயிற்சி பெற்ற மலைவாழ் மக்களை அனுப்பினால்தான் நகர்ந்து போக முடியும். வெறுமே அவர்கள் பூஜை செய்கிற இடங்கள் மட்டுமில்லாமல் அவர்கள் எப்படி தப்பித்து போவார்கள், எங்கே தப்பித்து போவார்கள், தப்பித்து போகும் வழிகள் எல்லாம் என்னென்ன என்பதையும் நாம் தெரிந்து கொண்டு ஆக வேண்டும். எனவே கொல்லிமலைக்கு நீ போக வேண்டாம். என்னோடு குழந்தைக்கு வந்துவிடு. நமது ஒற்றற்படையில் காரி குளிப்பாக என்பவன் இருப்பான். அவன் குள்ளன், மலைவாசி, விரைவாக குதிரை ஓட்டுவதில் வல்லவன், நல்ல வேஷதாரி. அவன் ஒரு கோமாளியைப் போல் நகரங்களில் நடனமாடிய தகவல்கள் கொண்டு வந்திருக்கின்றான். அவனை திருவையாறில் நிறுத்தி வைத்திருக்கிறேன். போகும்பொழுது அவனுக்கு இந்த விஷயங்களை விளக்கமாக சொல்லி கொல்லிமலைக்கு 3 ஆட்களோடு அனுப்பி அங்கிருந்து அந்த ஆட்களிடம் தகவல் அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும் என்று தெரிவித்துவிட்டு பின்பு நாம் குழந்தையை நோக்கி பயணம் தொடர வேண்டும். நீ அரசாங்க அதிகாரி எவரேனும் முன்னே அனுப்பி காரி குளிப்பாகி தயாராக இருக்கச் சொல். குமுதினி, உன்னை என்ன இருக்கிறது? அடிக்குரலில் குமுதினியை பார்த்து கேட்டார். பிரம்மராயர் கேட்ட உடனேயே குமுதினி சமையலறையை நோக்கி ஓடினாள். அப்பங்கள் கொண்டு வந்தாள். கஞ்சியில் மோர் விட்டு கலக்கினாள். கலையங்களை அவர் எதிரே கொண்டு வந்து வைத்தாள். 2 அப்பம் தின்றுவிட்டு ஒரு குவளை நிறைய அரிசி கஞ்சியை குடித்து சிறிது ஏப்பம் பிரம்மராயரிடமிருந்து வெளிவந்தது. நல்ல உணவு குமுதினி. இது நாளை காலை வரை தாங்கும். நான் எங்கு போயிருக்கிறேன் என்று மன்னர் கேட்டால் குழந்தையை நோக்கி போயிருக்கிறேன் என்று சொல். என்ன வேலை என்று கேட்பார். குழந்தைக்கு அருகே நிலம் அடக்குகிற வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது.
அந்த நிலம் மடக்குகிற வேலையை மேற்பார்வை பார்க்க போய்கிறார் என்று அரசரிடம் தெரிவித்துவிடு. நான் குழந்தையில் அந்த வேலையையும் பார்க்கப் போகிறேன். எனவே நீ அரசரிடம் பொய் சொல்வது போல ஆகாது. அதனால் தயக்கமின்றி தைரியமாக அவரிடம் பேசு. வேறு ஏதாவது வேண்டுமா குமுதினி? கை செலவுக்கு காசு இருக்கிறதா? ஆகா, நீங்கள் வருடம் கொடுத்து கொண்டிருக்கிற பொற்கழிஞ்சுகளும் 200 கலம் நெல்லும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. மிஞ்சியவற்றை நாங்கள் ஊர் மக்களுக்கு தானமாகவும் தருகிறோம். எங்கள் நிலங்களிலும் நல்ல விளைச்சல் இருக்கிறது. செல்வத்திற்கு குறைவே இல்லை. கரூர் தேவரிடம் பேச நேரிட்டால் ஒரு சிறிய உதவி மட்டும் செய்ய வேண்டும். அவள் தாழ்மையுடன் கேட்டாள். என்ன அது? பிரம்மராயர் வினவினார். எனக்கு பிள்ளை பேறு இல்லை. சோழ தேசத்திற்காகவும் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்காகவும் என் வாழ்க்கையை தத்தம் செய்து கொடுத்திருக்கின்றேன். உங்கள் ஒற்றர் படையில் ஒரு முக்கியமான ஆளாகவும் இருக்கின்றேன். ஆனாலும் இதையும் தாண்டி நான் ஒரு பெண், ஒருவருக்கு மனைவி. நான் தாயாக விரும்புவது தவறில்லை என்று நினைக்கிறேன். தயவுசெய்து தாயாகும் பாக்கியத்தை நான் பெற வேண்டும் என்று கரூர் தேவரை ஆசீர்வாதம் செய்ய சொல்லுங்கள். பழமநேரி குமுதினி என்றால் அவருக்கு தெரியும். 3 வேளை என் அகத்திலே அவர் உணவு உண்டிருக்கின்றார். அவரோடு காவிரிக்கரையில் ஒரு நாள் முழுவதும் அலைந்திருக்கிறேன். நல்ல தாவரங்களை அவர் எனக்கு இனம் காட்டியிருக்கிறார். எனவே அவர் என்னை ஞாபகம் வைத்திருப்பார். தயவுசெய்து குமுதினி பிள்ளை வரம் கேட்டாள் என்று தெரிவியுங்கள். இந்த உதவி போரும் என்று கைகூப்பினாள். நிச்சயம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிரம்மராயர் கிளம்ப குமுதினி பிரம்மராயர் கையில் ஒரு குவளை நீர் கொடுத்தாள். அவர் நீரை குடித்துவிட்டு அவள் தலையை அன்போடு தடவி கொடுத்துவிட்டு வாசலுக்கு வந்தார். அவர் வரவும் குதிரைகள் அவர் வீட்டு பக்கம் நகரவும் சரியாக இருந்தன. படியிலிருந்தே குதிரை மீது தாவி ஏறிக்கொண்டார். பிரம்மராயர் குதிரையை முன்னே செலுத்தியவுடன் ஆதிகேசவனும் குதிரையில் தாவி ஏறிக்கொண்டான். மனைவியை திரும்பி பார்த்து வருகிறேன் என்று சொன்னார். மனைவி சரி என்று தலையசைத்தாள். ஆதிகேசன் குதிரை பிரம்மராயர் குதிரையை பின்தொடர்ந்தது. ஆற்றில் தண்ணீர் போக்குவரத்து குறைந்திருந்தது. எதிர்பக்கம் மாட்டு வண்டிகள் மெல்ல ஆற்றில் இறங்கி பழமரநேரி கரையை நோக்கி நகர ஆரம்பித்திருந்தன. தீப்பந்த வெளிச்சத்தில் அவை நகர்வது தெளிவாக தெரிந்தது. காத்திருக்க வேண்டுமா? ஆதிகேசவன் கேட்டதற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு குதிரையை திருவையாறு நோக்கி பிரம்மராயர் விரட்டினார். ஆதிகேசவன் பின்தொடர்ந்தார். அவர்கள் போவதையே தேவரடியார் பெண்களோடு துணைக்கு வந்த வீரன் உற்று பார்த்து கொண்டிருந்தான். சேர நிறைந்த வயல்கள்தான் சோழ தேசத்தின் உயிர் நாடி. குறிப்பாய் குடந்தையிலும் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் வண்டல் மண்வெளிகளில் காவிரி நீர் நின்று கதிர்கதிராய் நெல்லை விளைவித்து மக்களை வாழ வைத்து கொண்டிருந்தது. சித்திரை, வைகாசி, ஆனி 3 பாதங்களிலும் கடும் வெயில் பூமியை தாக்க பூமி வறண்டு லேசாய் விரிசல் விட்டு மழைக்காக காத்திருக்கும். ஆடி மாத காற்றில் மண் புரளும், இலைகள் உதிரும், உரமாகும். கால்நடைகள் பூமியில் மிஞ்சி இருக்கிற புல்லை கடித்து இழுத்து பூமியில் மேற்பரப்பை லேசாக ஆக்கும். ஆடி மாதம் வெயில் குறைய அவ்வப்போது லேசாய் மழை பெய்யும், புற்கள் முளைக்கும். ஆவணி மாதம் தொலைதூரம் மேகம் கருத்து 2-3 முறை நல்ல மழை பெய்து பூமியை குளிர்விக்கும். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை 3 பாதங்களிலும் மழை அடித்து பெய்யும். மனிதர்களோ மிருகங்களோ பறவைகளோ வெளியவே தலையை காட்ட முடியாத அளவுக்கு மூர்க்கமாய் பூமியை தாக்கும். விரிசலின் உள்ளே நீர் பாய்ந்து 10 முழம் அளவுக்கு நீர் தரைக்குள் உள்ளே தேங்கி நிற்கும். அந்த நேரத்தில் என்ன விதைத்தாலும் முளைவிடும். கை தவறி சிந்திய தானியம் கூட முளைவிட்டு பயிராகிவிடும். எல்லா இடங்களிலும் எல்லா வகை செடிகளும் முளைத்து சோழ தேசம் பச்சை பசேல் என்று இருக்கும். மழை வருவதற்கு முன்பு காவிரியில் வெள்ளம் வடிந்து விடுவதும் உண்டு. தொலை தூரத்தில் குடகுமலையில் மழை பெய்ய அந்த பலத்த மழை காரணமாக காவிரி நீர் பொங்கி பிரவாகமாக வந்து வெயில் சுளீரென்று காய்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலும் அடர்த்தியாய் அகலமாய் சிலிர்த்து கொண்டு ஓடுவதை தஞ்சை மக்கள் பலமுறை பார்த்திருக்கிறார்கள். கிழக்கே இருட்டுகிறதோ மேற்கே இருட்டுகிறதோ என்று அவர்கள் கவலையோடு பார்ப்பர். 3ஆம் பிறை சந்திரனின் வடகோடு உயர்ந்திருக்கிறதா தாழ்ந்திருக்கிறதா என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வர். வடகோடு உயர்ந்திருப்பின் குடகு தேசத்தில் மழை வந்துவிடும். ஆடி மாதம் கரை புரண்டு ஓடும். வெகு தொலைவிலேயே மழை வந்து தமிழ் மண்ணை நனைப்பதற்காகவே காவிரி பொங்கி பிரவாகமாக ஓடி வருகிறாள். தாயார் வீட்டு சீதனத்தை அள்ளி எடுத்துக்கொண்டு மிகுந்த ஆவலோடு திருச்சீரபுரம் நோக்கி ஓடி வந்து, இதோ பார், என் அகத்தில் எத்தனை கொடுத்திருக்கிறார்கள், எல்லாம் உங்களுக்குத்தான். நல்ல சொத்து சுகத்தோடு வந்த மருமகளைப் போல் காவிரி செயல்படுவாள்.
சோழ தேசத்து மக்களும் அதே அன்போடு காவிரிக்கு மரியாதை செய்து விடுவார்கள். வந்துவிட்டாளா வந்துவிட்டாளா என்று அவலாக கேட்டுக்கொள்வார்கள். காவிரியில் வெள்ளம் வருவது அற்புதமான காட்சி. மெல்ல மெல்ல மணல் தடவி கணுக்கால் அளவு நீர் விரையும். அந்த நீரை காலால் எட்டி உதைத்து கொண்டு சிறு பையன்கள் ஊருக்கு கொண்டு வருவார்கள். வா வா என்று மண்வெட்டியால் வழி செய்து அவளை தன் ஊருக்கு இழுத்து வருவார்கள். அந்த ஊருக்கு இழுத்து வந்து மண் ஈரமானதும் அடுத்த ஊர் மக்கள் அங்கிருந்து மறுபடியும் காவிரியை இழுத்து கொண்டு தங்கள் ஊருக்கு போவார்கள். கடைமடை வரை காவிரிக்கு இளைஞர்களாலும் சிறுவர்களாலும் உற்சாகமான வரவேற்பு கிடைக்கும். 4 நாட்களில் காவிரியில் முழங்கால் ஜலம் வந்துவிடும். யாரும் இறங்கி குளிக்க மாட்டார்கள். கலங்களாய் பழுப்பாய் ஓடுகின்ற ஜலத்தில் கால் வைக்கலாகாது என்றுதான் எழுதப்படாத சட்டம். அது ஆரோக்கியமல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும். சில சமயம் கரையோரத்து விஷ ஜந்துக்கள் கூட அடித்து கொண்டு வரப்படலாம் என்பதால் காவிரி கரையோரம் உட்கார்ந்து வெறுமனே வேடிக்கைதான் பார்த்து கொண்டிருப்பார்கள். பழுப்பு குறைந்து நீர் தெளிந்து வேகம் அதிகரித்த பின் நீரில் இறங்க ஆரம்பிப்பார்கள். இதற்குள் கிராமங்களில் பல இடங்களில் மடை வெட்டி காவிரியை திசை திருப்பி மதுகு தூக்கி உள்ளே வரவழைத்து காய்ந்து போன வயல்வெளிகளை ஈரமாக்குவார்கள். காவிரி ஜலம் உள்ளே நுழைந்ததும் ஒரு சுமங்கலியை வரவேற்பது போல் மஞ்சளும் குங்குமமும் முளைப்பாரியும் போட்டு அவளை வயலுக்குள் வரவேற்பர். அம்மா என்று விழுந்து கும்பிடுகிற பெண்கள் கூட உண்டு. ஏனெனில் காவிரி நித்திய சுமங்கலி. ஆடி மாத காவிரி 2 கரைகளையும் தொட்டுக்கொண்டு கம்பீரமாய் விரைந்து போவாள். அப்பொழுது ஜனங்கள் இறங்கி குளிக்க துவங்குவர். காவிரியில் முங்கி குளித்துவிட்டு வேட்டிகளையும் தலைப்பாகிகளையும் இடுப்பு துண்டையும் கல் வைத்து உலர வைப்பார்கள். ஆடி மாத காற்று என்றால் அதில் கல்லையும் புரட்டி போடும் வேகம் இருக்கும். குறிப்பாய் காவிரி கரையோரம் குளித்துவிட்டு இடுப்பு கோணத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது காற்றினுடைய சிலுசிலுப்பு உடம்பை கடுமையாக தாக்கும். மனமும் உடம்பும் குளுமையாக இருக்கின்ற நேரம் அது. துணி உலரும் வரையில் சிலுசிலுப்பான காற்றில் காத்திருந்துவிட்டு முக்கால்வாசி உலர்ந்ததும் இடுப்பில் கட்டிக்கொண்டு மெல்ல கோவிலை நோக்கி நடப்பார்கள். ரசநிதியே இல்லாதவனுக்கும் கூட பாட்டு பொங்கும் நேரம் இது. காவிரி குளியல், காற்றின் ஊதல், இடுப்பு வேட்டியின் மெல்லிய ஈரம் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக குளுமையான மனோநிலையை மனிதர்களுக்கு ஏற்படுத்தும். தஞ்சை மக்கள் கலைஞர்களாக இருக்க காவிரி நதிதான் காரணம். உழவர்கள் கலப்பையை மண்ணுக்குள் இறக்கி காவிரி நீர் ஓட்டிய வயலை உழத் துவங்குவர். கீறி கீறி மண்ணை புரட்டி இன்னும் சேறு ஆக்குவார்கள். வயலெல்லாம் வரப்பெல்லாம் மனிதர்கள் போகின்ற பாதையெல்லாம் ஈரமாக இருக்கும். மண்ணை புரட்டிவிட்டு 1 வாரம் காத்திருந்தால் புற்கள் ஜான் உயரம் முளைத்துவிடும். மறுபடி இறங்கி புரட்டினால் மொத்த புல்லும் மண்ணுக்கு அடியில் போய் உரமாகும். பிறகு நல்ல நாள் பார்த்து விதைக்க துவங்குவர். விதைக்க ஆரம்பித்து விட்டால் சோழ தேசத்தில் விவசாயத்தை தவிர வேறு எந்த பேச்சுமே இருக்காது. 1 மாதம் நாற்றங்கால் வளர்ந்து முழங்கை உயரம் வளர மொத்தமாக பறித்து குடும்பமாய் வயலில் இறங்கி நாற்று நடுவர். புரட்டாசி ஐப்பசியில் மழை வர நீர் எல்லா பக்கமும் பரவ நெற்கதிர்கள் நீரை உறிஞ்சி கொடுத்து நல்ல உயரத்துடன் வளரும். கார்த்திகையில் மழை குறைந்து குளிர் ஆரம்பமாகும். நெற்கதிர்கள் பால் பிடிக்க ஆரம்பிக்கும். மார்கழியில் தழை சரியும். தை மாதம் நீரை மடக்கி பூமியை வளர விடுவார்கள். நெற்கதிர்கள் தலை சாய்க்கும். அறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். போரடிப்பார்கள். உயர தூக்கி உமி பிரிப்பார்கள். நெல்லை கூடை கூடையாய் கொண்டு வந்து உலர்த்துவார்கள். என்ன விளைந்து விளைச்சல் எப்படி என்று பேசுவர். அந்த வருடம் முழுவதும் அடுத்த ஆடி மாதம் வரையும் எந்த குறையும் இல்லை என்று சந்தோஷமாக பேசிக்கொள்வர். நெல் மட்டுமல்ல, நெல்லோடு கரும்பும் காய்கறிகளும் வெற்றிலையும் வாழையும் ஏகப்பட்ட பூச்செடிகளும் அந்த நேரம்தான் வளர்ந்து கிளைத்து செழித்து ஓங்கும். சோழ தேசம் பஞ்சமே இல்லாத ஒரு அற்புதமான இடம். காவிரியின் பல கிளை நதிகள் பல கிராமங்களுக்குள்ளே புகுந்து காலம் காலமாய் நகர்ந்து அந்த தேசம் முழுவதையும் சேராக்கி செழிப்பாகி கொண்டிருக்கும். உடையாளூர் பக்கமும் காவிரியின் ஒரு கிளை நதி ஓடிக்கொண்டிருந்தது. குடந்தையிலிருந்து 5 காத தூரத்தில் இருக்கின்ற உடையாளூர் சோழ மன்னர் குடும்பங்களின் முக்கியமான ஊர். மேல் பழையாறை கீழ்ப்பழையாறை என்று அரச குடும்பங்கள் வசிக்கின்ற இடம் தாண்டி இருக்கும். உடையாளூர் வேளாளர்கள் அதிகம் குடியிருக்கும் கிராமமாக இருந்தது. கீழப்பழையாறையிலும் மேல் பழையாறையிலும்
கட்டுக்காவல்கள் அதிகம். தெருவில் விரைந்து போனால் சோழ மன்னரின் மெய்க்காவல் படையாட்கள் தடுத்து நிறுத்துவர். எங்கே விரைவாகப் போகிறாய் என்று கேட்பர். 4 பேர் கூடி சிரித்து நின்றால் வந்து அருகே நின்று கொள்ளுவார்கள். ஏதேனும் முக்கியமான விஷயமா என்று மெல்ல பேசுவார்கள். எதுவும் இல்லை என்றால் கலைந்து போங்கள் என்று உத்தரவிட்டு விடுவார்கள். லேசாக மறுத்தாலும் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளுவார்கள். பழையாறு என்பது அரண்மனையைச் சேர்ந்த இடம். அந்த இடத்தில் ஒவ்வொரு வைக்கோல் புல்லின் அசைவையும் கூட நாங்கள் கவனித்தாக வேண்டும். எங்கள் சொல்படிதான் இங்கு வரும் மனிதர்கள் நடந்தாக வேண்டும். எதிர்த்து பேசினால், முரட்டுத்தனம் காட்டினால் பதிலுக்கு நாங்கள் மிக கடுமையாக நடந்து கொள்வோம். அரசரே வந்து தடுத்தாலும் எங்கள் செயலை நிறுத்த முடியாது என்று எச்சரிப்பர். எந்த காரணமும் இன்றி அரண்மனை நோக்கி நடக்கின்றவர்கள் மெய்க்காவல் படை சூழ்ந்து கொண்டு வெறுமே 2 நாழிகை இங்கே நில் என்றும் சொல்வதுண்டு. அந்த 2 நாழிகை பதட்டமில்லாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தால் தீர விசாரித்து பின் அரண்மனைக்குள் அனுப்புவர். லேசான பதட்டம் காண்பித்தாலும் சந்தேகப்படுவர். அவர்களுக்கு சோழ மன்னரும் சோழ மன்னரின் குடும்பமும் தான் மிக முக்கியமான விஷயம். மற்றவை எதுவுமே லட்சியமில்லை. ஒருமுறை குழந்தையைச் சேர்ந்த அந்தணர்கள் 40 பேர் கும்பலாக வந்து அரசரை பார்த்து பேச வேண்டும் என்று எதற்கோ ஆவேசமாக சொல்லி, வாருங்கள் அரசரிடம் போவோம் என்று சோழ மன்னரின் மெய்க்காவல் படை அவர்களை சுற்றி வளைத்து கட்டி கொண்டு போய் காரகிரகத்தில் அடைத்து விட்டனர். கம்பிகளுக்கு பின்னே உட்கார வைத்து விட்டனர். மன்னரே நேரே ஓடி வந்து விடுவித்த பிறகுதான் அந்தணர்களுக்கு மூச்சு வந்தது. சிறைச்சாலையை பார்த்ததே இல்லையே, பாவி பார்க்க வைத்து விட்டானே என்று பல அந்தணர்கள் அழுதனர். ஆனால் உடையாளூர் அந்த விதமான இடமில்லை. மெய்க்காவல் படைகள் இங்கு அதிகம் வந்து மிரட்டுவதில்லை. அதையும் தவிர கருவூர் தேவர் உடையாளூரின் மையமான இடத்தில் இருப்பதால் அவரை தேடி சாதுக்களும் யாத்ரீகர்களும் வெளியூர் மக்களும் அடிக்கடி வந்து போவர். அவர்களை உடையாளூர் மக்கள் மரியாதையாக வரவேற்று உபசரித்து பிறகு கருவூர் தேவரிடம் அனுப்புவர். ஊர் செழிப்பாக இருந்தால், அமைதியாக இருந்தால், பொதுமக்களின் போக்குவரத்து அதிகமாக இருந்தால் ஊர் சுமூகமாக இருந்தது. வியாபாரிகளின் பழையாறையை நெருக்கும் முன் உடையாளூரில் தங்கி இளைப்பாரி விட்டுத்தான் போவார்கள். அவர்கள் தங்குவதற்கென்றே பெரிய பெரிய சத்திரங்கள் ஊரின் எல்லையில் கட்டப்பட்டு இருந்தன. அவைகளில் 2 காவிரிக்கரையின் ஓரத்தில் உள்ளன. உடையாளூர் கோவில் மிகவும் சிறியது, ஆனால் கொள்ளை அழகு. 2 பிரகாரங்கள் கொண்ட கோவில் என்றாலும் ஒரு அமைதியும் சுபிட்சமும் அந்த கோவிலில் எவரும் உணர முடியும். ஊர் மக்களுக்கு விவசாய வேலைகள் அதிகம் என்பதால் ஊருக்கு வருபவர்களை வரவேற்பதற்கும் அவர்களை கவனிப்பதற்கும் தனியே ஆட்கள் இருந்தனர். ஒவ்வொரு வருடமும் ஊர் மக்களே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சுழற்சி முறையில் அதை நடத்துவர். அதிகாரிகளும் 3 வருடங்களுக்கு ஒரு முறை மாறுவர். மறுபடி குடவோலை முறையால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேறு ஒருவர் உபசரிப்பாளராய் பதவிக்கு வருவார். மன்னருக்கு கூட பயப்படாத மெய்க்காவல் படை கருவூருக்கு தேவருக்கு பயந்துவிடும். மெய்க்காவல் படை சற்று அத்துமீறும் இயல்புடையது. வேண்டுமென்றே ஒரு மெய்க்காவல் படை வீரன் கருவூர் வீட்டு தேவர் வாசலில் குதிரையை கட்டி அதை அவிழ்க்கும்படி கருவூர் தேவரின் வேலைக்காரி முத்தான பொன்னங்கே அதட்ட, இங்குதான் கட்டுவேன், என்ன செய்வாய் என்று அவன் உரத்த குரலில் பேச கருவூர் தேவர் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். யாரும் பதிலுக்கு பேசவில்லை என்பதால் அந்த மெய்க்காவல் வீரன் தன் குதிரையை அவிழ்த்து கொண்டு அதன் மேல் தாவி உட்கார்ந்தான். கருவூர் தேவர் வாய்விட்டு சிரித்தார். என்ன என்பது போல் அந்த மெய்க்காவல் வீரன் அவரை பார்த்தான். ஏறிவிட்டாய் அல்லவா, இனி இறங்க முடியாது என்று சொன்னார். என்ன சொல்லுகின்றீர் என்று ஏகவசனத்தில் அந்த வீரன் கேட்க, உன்னால் இறங்க முடியாது. முத்து மாணிக்கத்திடம் மன்னிப்பு கேட்கும் வரை இந்த குதிரை உன்னை கீழே இறக்காது என்று பதில் சொன்னார். திடீரென்று குதிரை ஓடத் துவங்கியது. காடு, மேடு, ஆறு, சேறு, வயல்கள் எல்லாவற்றையும் தாண்டி பல காதங்கள் அவனை சுமந்து ஓடியது. அந்த வீரனின் இடுப்பும் வாயும் வயிறும் நோக நோக ஓடியது. அவன் கதறி கதறி பல்வேறு விதங்களில் குதிரையை நிறுத்த முயற்சித்து தோல்வி அடைந்தான். அந்த மெய்க்காவல் வீரன் பல்வேறு விதங்களில் அந்த குதிரையை நிறுத்தி செய்து தோல்வி அடைந்து மறுபடியும் அதை உடையாளூரை நோக்கி திருப்பி வைத்தான். காலையில் சூரியன் உதயமாகி 3 நாழிகை குதிரை ஏறியவன் இருட்டி 2 நாழிகை பொறுத்து கருவூர் தேவர் வீட்டு வாசலுக்கு முன் வந்து நின்று 2 கைகளையும் தூக்கி மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று கதறினான். முத்தான பொன்னங்கையை நோக்கி கையும் கூப்பினான். இடைவாளை கழற்றி தரையில் எறிந்தான்.
தலைப்பாகையை உருவி தரையில் போட்டான். மேல் சட்டையை கழற்றி இடப்புறம் வீசினான். வேட்டியை உருவி வலப்புறம் வீசினான். வெறும் கோவணத்தோடு குதிரையில் உட்கார்ந்து கொண்டிருந்த குதிரை எகிரிக்கொண்டே இருந்தது. போதும் என்று ஒரு வார்த்தை கருவூர் தேவர் சொல்ல குதிரை அமைதியாகிவிட்டது. அந்த மெய்க்காவல் வீரன் உடம்பு நடுங்க கீழே இறங்கி சுருண்டு விழுந்து தவழ்ந்து வந்து அவர் காலில் விழுந்து, என் கர்வத்தை மன்னிக்க வேண்டும். எனக்கு இதற்கு மேலும் தண்டனை இருப்பினும் நீங்கள் தரலாம். நான் ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறேன் என்றார். நீ மெய்க்காவல் செய்தது போதும், உன் ஊருக்கு போய் உழவுத் தொழிலை செய் என்று அவர் அவனை திருப்பி அனுப்பிவிட்டார். அன்றிலிருந்து பழையாறை மெய்க்காவல் வீரர்கள் எவரும் உடையாளூரில் வாலாட்டுவதில்லை. கருவூர் தேவரின் புகழ் சோழ தேசம் முழுவதும் பரவியது. அவர் சிறந்த வைத்தியர், சித்த புருஷர், ஞானி, சோழ மன்னர் ராஜராஜர் விரும்பி ஏற்றுக்கொண்ட குரு. அரசாங்கத்தின் முக்கிய முடிவுகள் சேனாதிபதி கிருஷ்ணன்ராமன் என்கின்ற மும்முடிச் சோழ பிரம்மராயர் அவருக்கு தெரிவித்துவிட்டு தான் தொடர்ந்து நடத்துவார். அவர் அறியாது சோழ தேசத்தில், ஏன் பரத கண்டத்தில், ஏன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே எதுவும் அசைவதில்லை. அவருடைய முழு பலம் தெரிந்தவர்கள் வெகு சிலரே. அருள்மொழிப்பட்டரின் அப்பா சேனாதிபதியான கிருஷ்ணன்ராமன் என்கின்ற பிரம்மராயர் உடையாளூருக்கு அருள்மொழியை அனுப்புகிற போது மறந்து போயும் அவருக்கு எதிராக மரியாதை குறைவாக ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே. மரியாதை குறைவாக ஒரு எண்ணம் கூட தோன்ற விட்டு விடாதே. உன் எண்ணம் தோன்றுகின்ற பொழுதே உனக்கு முன் அந்த எண்ணத்தை அவரால் ஊகித்து அறிய முடியும். கருவூர் தேவர் எல்லாவற்றையும் கடந்தவர், எங்கும் இருப்பவர். அவர் இறைவனின் அம்சம். சோழ தேசத்தின் உயர்வுக்கு மிக முக்கியமான காரணம் அவர்தான். இதை ராஜராஜர் நன்கு அறிவார். அரண்மனையில் உள்ள பெண்டிர்களும் முக்கியமானவர்களும் கூட அறிவார்கள். எனக்கும் தெள்ளத் தெளிவாக தெரியும். தயவு செய்து நீயும் புரிந்து கொள். அவரை நோக்கி சிறிதளவும் பிசகாக நடந்து கொள்ளாதே. இது என்னுடைய கட்டளை. மீறி நடந்ததாக தெரிந்தால் அவர் உன்னை தண்டிக்கிறாரோ இல்லையோ, நான் உன்னை கடுமையாக தண்டிப்பேன் என்று எச்சரித்து அனுப்பினார். தன் அன்பு தந்தையும் சேனாதிபதியுமான பிரம்மராயர் இத்தனை கடுமையாக பேசி அருள்மொழி பார்த்ததே இல்லை. அவன் அப்பாவை நமஸ்காரம் செய்து, தந்தையே, உங்கள் உத்தரவுப்படி கருவூர் தேவரை நெஞ்சுக்குள் வைத்து போற்றி நடந்து கொள்ளுவேன். சிறிதளவும் அவரை எதிர்க்கின்ற மனோபாவத்தை வளர்த்து கொள்ள மாட்டேன். அதே நேரம் எனக்கு இருக்கிற கேள்விகளை, பிரபஞ்சம் பற்றிய சந்தேகங்களை, வாழ்க்கை பற்றிய அலசல்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கிறது. அதற்கு உங்கள் அனுமதி வேண்டும் என்று கைகூப்பினான். இதை என்னிடம் கேட்பதை விட அங்கு போய் நின்றதும் அவரிடமே கேள். அவர் கற்றுத்தருகிறேன் என்றால் மேற்கொண்டு தொடர்ந்து பேசு. இல்லையேல் வெறுமே அங்கு ஒரு வேலைக்காரனாகவே இருந்துவிடு என்று பதில் சொன்னார். அருள்மொழியும் சம்மதித்தான். சோழ தேசத்தின் வழிகாட்டியாக இருக்கின்ற கருவூர் தேவரோடு ஓரிரு மாதம் இருப்பதற்காக அவரை நோக்கி வந்து அவரை நமஸ்கரித்து அவரிடம் அனுமதி பெற்று அவர் வீட்டிற்கு எதிரே உள்ள ஒரு அந்தணர் வீட்டில் தங்கியிருந்து அவரை தினசரி தரிசித்து வந்தான். கருவூர் தேவர் அருள்மொழியை அருகே உட்கார வைத்து அவன் தகப்பனாரான சேனாதிபதி கிருஷ்ணன்ராமனுடைய நலங்களை பற்றி விசாரித்தார். அவனுடைய படிப்பு பற்றியும் விவரம் தெரிந்து கொண்டார். இரு என்று கட்டளையிட்டார். கருவூர் தேவர் அருள்மொழியை சேனாதிபதி மகன் என்று கொண்டாடவும் இல்லை, புறக்கணிக்கவும் இல்லை என்பது. அவனிடம் பேச வேண்டுமா, என்ன அவனிடம் பேச வேண்டுமோ அதை மட்டுமே தெளிவாக பேசி வந்தார். குரு என்பவருக்கு அருகில் உட்கார்ந்திருப்பது போல சந்தோஷமான விஷயம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. எல்லாம் கற்றறிந்து எந்த கேள்விக்கும் பதில் கொடுத்து எது பற்றியும் தெளிவாக பேசி உள்ளுக்குள் இருக்கும் சந்தேகங்களை மெல்ல அகற்றி சீடன் அறியாமல் அவனை வழிநடத்தி கொண்டு போகின்ற மகானுக்குத்தான் குரு என்று பெயர். அப்படிப்பட்ட குருவின் சன்னிதானம் எத்தனை இதமானது! வாழ்க்கையை பற்றி எவ்வளவு பெரிய நம்பிக்கையை இவர் பேச்சுகள் கொடுக்கின்றன. அருள்மொழிப்பட்டர் ஆச்சரியத்தோடு தன் எதிரே அமர்ந்திருக்கின்ற கருவூர் தேவரை பார்த்து கொண்டிருந்தான். அவருக்கு இடப்பக்கம் அவன் அமர்ந்திருக்க வலப்பக்கம் உள்ளவர்களையே அவர் பார்த்து கொண்டிருந்தார். நீண்ட வெள்ளை தாடி, அதைவிட வெண்மையாய் பூத்த தலைமுடி, சுருக்கங்கள் விழுந்த தேகம், மெத்து மெத்தென்ற உள்ளங்கைகள், நீண்ட விரல்கள், பொன்னிறத்தோடு கூடிய முழங்கை ரோமங்கள், எலும்புகள் துருத்தி கொண்டிருக்கும் உடம்பு, கூர்மையான கண்கள், அசைந்து படம் போன்ற மார்பு, உபவாசத்தால் ஒட்டிய வயிறு, நல்ல உயரம். அவர் அவ்வப்பொழுது சிரிக்கும் பொழுது மனம் சொக்கி போய் அவரையே பார்த்து கொண்டிருக்கும் பேச்சை விட அந்த சிரிப்பில்தான் எல்லோருடைய மனமும்
மயங்கி அவர் காலின் கீழே வழித்து போட்ட உணவாய் விழுந்து கிடந்தது. அவர் யாரையும் வேறு ஆளாக பார்க்கவில்லை, எவரையும் பிரித்தே எண்ணவில்லை. யார் வந்தாலும் எழுந்திருக்கவும் இல்லை, எது நடந்தாலும் பதட்டப்படவில்லை. இது இப்படித்தான் நடக்கும் என்று தெரிந்தது போலவே எப்போதும் அமர்ந்திருந்தார். ஐயா, உங்களுடைய ஊரான கருவூர் எங்கிருக்கிறது? நீங்கள் எப்பொழுது பிறந்தீர்கள்? எதிரே அமர்ந்திருந்த ஒரு படித்த இளைஞன் கை கட்டி கொண்டு கேள்வி கேட்டான். என்னுடைய தாயின் கருப்பைதான் நான் பிறந்த ஊர். என் தாய் எந்த ஊரில் இருந்தாள் என்று எனக்கு தெரியவில்லை. அதை பற்றி நான் அக்கறையும் படவில்லை. என் தாயின் ஊருக்கு வந்து சேர்ந்தவுடனேயே அந்த ஊர் பற்றி நான் தெரிந்து கொண்டு விட்டேன். அந்த ஊரில் நான் வளர்ந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் வெறும் ஆத்மாவாக அங்கு இருந்ததும், அந்த ஆத்மா என் மனதை மலர வைத்ததும், மனம் மலர புத்தி ஒன்றானதும், புத்தி பலமாக உடம்பிலுள்ள அவயவங்கள் வளர்ந்ததும், அவைகளுக்கு புத்தி கட்டளையிட்டதும் எனக்கு தெள்ளத் தெளிவாய் நினைவில் இருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் கருவில் வாழ்ந்த காலம் நினைவில் இராது. அதனால்தான் அவர்கள் மனிதர்கள். கருவில் வாழ்ந்த காலம் எவனுக்கு நினைவில் இருக்கிறதோ அவன் தேவன். நான் சாதாரண மனிதன் அல்ல, நான் மனிதர்களுக்கும் மேலே என்பதால்தான் என்னை தேவன் என்று அழைக்கிறார்கள். நான் கரு என்ற ஊரிலே பிறந்த மனிதனல்லாத தேவன் இனத்தைச் சேர்ந்தவன். நான் சொல்லுவது ஜாதியை அல்ல, என் நிலையை. ஐயா, இதைத்தான் கருவிலே உதித்த திரு என்று சொல்வார்களா? சொன்னால் கேட்க நன்றாகத்தான் இருக்கிறது. ஐயா, நீங்கள் பிறந்த ஊரை எனக்கு தெரிவிக்க வேண்டாம். நீங்கள் வாலிபனாக இருந்த பொழுது யார் அரசாண்டார்கள் என்பதையாவது சொல்லலாம் அல்லவா? ஆஹா, தாராளமாக சொல்லலாம். நான் வாலிபனாக இருந்த பொழுது ராமர் அரசாண்டார். என்ன? ராமச்சந்திர பிரபு அயோத்தியை தலைநகராக கொண்டு பாரத கண்டம் முழுவதும் அரசாண்டு கொண்டிருந்தார். அவ்வளவு வயதா உங்களுக்கு? ஏன், கிருஷ்ணனுடைய காலத்தில் கூட நான் இருந்திருக்கிறேன். அவர் யாதவ மன்னராக அங்கு ஆட்சி செய்து பாரத போர் நடத்திய பொழுது நானும் அங்கு போயிருக்கிறேன். கூட்டம் வாயடைத்து நின்றது. ஏன், நான் சொன்ன பதில் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லையா? கை கட்டி கேள்வி கேட்டவர்களை உற்று பார்த்து கேட்டார். எனக்கு தெரியவில்லை ஐயா, நீங்கள் பேசுவது அதிசயமாக இருக்கிறது. நீ உனக்கு தேவையில்லாத விஷயத்திற்கு கேள்வி கேட்டு இருக்கிறாய். அதனால் பதில் அதிசயமாக போய்விட்டது. உனக்கு தேவைப்பட்டிருந்தால் பதிலை ஆராய்கின்ற புத்தி உடனே மனதிற்கு வந்திருக்கும். எனவே நீ என்னை பற்றி ஆராய்வதை விட்டுவிட்டு உன்னை பற்றி நீ யார் என்று விசாரிக்க கற்றுக்கொள். நான் யார் என்று எப்படி விசாரிப்பது? இடது பக்கம் அமர்ந்திருந்த அருள்மொழிப்பட்டன் சட்டென்று கேள்வி கேட்டான். உன்னை உற்று பார்ப்பதின் மூலம். என்னை உற்று பார்ப்பது எப்படி நடக்கும்? அது தியானத்தின் மூலம் நடைபெற வேண்டிய விஷயம். தியானம் செய்வதற்கு என்ன முறை? தியானம் செய்வதற்கு மந்திர ஜபம் அல்லது இறைவனின் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். எந்த இறைவன் நாமத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லலாம்? வேறொரு பையன் கேட்டான். எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அதோ அந்த முற்றத்தில் இருக்கிற காக்கை காக்கா என்று அடிக்குரலில் குமுறுகிறதே, அதே விதமாக கூட சொல்லலாம். மரா என்று ஒரு மரத்தின் பெயரை சொல்லி கொண்டிருந்தவன் ராமருடைய காவியத்தை எழுகின்ற ஞானத்தை பெறவில்லையா? அதே போல நீயும் அந்த காக்கையைப் போல அடிக்குரலில் குமுற கற்றுக்கொள். உனக்கு தியானம் கைகூடும். தியானம் கைகூடினால் சகலமும் நடக்கும். இடையறாத மந்திர ஜபம் செய்வதற்கு என்ன யுத்தியை கையாள வேண்டும்? வைராக்கியம் வேண்டும். தந்திரங்கள் பலிக்காது. செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு வெறி மனிதனுக்கு ஏற்பட வேண்டும். அந்த வெறி ஒருவனுக்கு எப்பொழுது ஏற்படும்? எவன் தோற்றுப்போய் சிதறுண்டு கிடக்கின்றானோ, எவன் வாழ்க்கையில் அடிவாங்கி அழுகின்றானோ அவனுக்குள்தான் வேகமான வைராக்கியம் பிறக்கும். மனதில் அதிருப்தி ஏற்படும் வரை, உலக வாழ்க்கையில் நசுங்கி வேதனைப்படும் வரை கடவுள் பற்றிய சிந்தனை எவருக்கும் வராது. வெற்றிகள் உங்களுக்கு மயக்கத்தை கொடுத்து கடவுளிடமிருந்து அப்பால் அழித்து போய்விடும். நான் செய்தேன், என்னால் முடியும் என்கின்ற அகங்காரத்தை கொடுக்கும். அகங்காரம் வளர வளர உங்களை சுற்றியுள்ள மனிதர்களை கூட நீங்கள் அறிய முடியாமல் போய்விடுகிறீர்கள். இதுதான் தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை என்பதற்கு காரணமா? அப்படியும் வைத்துக்கொள்ளலாம். கருவூர் தேவர் மாணவர்களோடு அந்த மாளிகையின் கூடத்தில் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே முற்றத்தை ஒரு கணம் முற்று பார்த்தார். மெல்ல பின்பக்கம் எட்டி பார்த்தார். முத்து நங்கை மழை வரும் போல் இருக்கிறது. மாடியில் நெல் உலர்த்தி இருக்கிறார்கள். அதை வாரிக்கொண்டு வந்துவிடு என்று உத்தரவிட்டார். ஐயா, எப்படி சட்டென்று மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள்?
நன்கு வெயில் காய்கிறது. ஆனால் வெளிச்சம் குறைந்துவிட்டது. காற்றின் திசை மாறிவிட்டது. இவற்றை வைத்துத்தான் மழை வரும் என்று சொல்லுகின்றேன். ஐயா, இந்த மழை வருவதை தெரிந்து கொள்ளும் தந்திரத்தை எனக்கு கற்றுக் கூடாதா? உலகத்தில் ஒரே ஒரு தந்திரம்தான் உண்டு தம்பி என்று கேள்வி கேட்டவனை நோக்கி அவர் பதில் சொல்லத் துவங்கினார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.